Hi friends, welcome to Veen's Cookbook. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஃபேமஸான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். பொதுவா பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி ஜீரக சம்பா அரிசி வச்சு செய்யறதுனால இன்னும் சூப்பரா இருக்கும். இந்த சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணிக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னலாம்ங்கறத பார்த்தறலாம். நல்ல எலும்புள்ள மட்டன் 1 கிலோ, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு. இப்போ சொல்ல போறது பிரியாணி மசாலாக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ். 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 10 to 15 CashewNuts, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, 1 ஜாதிக்காய், 2 வாசனை இலை, 2 நட்சத்திர சோம்பு, 2 to 3 ஏலக்காய், 10 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 2 ஜாதி பத்திரி. இப்போ சொல்ல போறது மசாலா பேஸ்டுக்கான இன்கிரிடியன்ட்ஸ். 15 to 20 சின்ன வெங்காயம், 5 பச்சை மிளகாய், 5 வெள்ளைப்பூடு, 1/2 இன்ச் இஞ்சி. இதோட சேர்த்து இந்த பிரியாணியோட ஹீரோ 2 கப் ஜீரக சம்பா அரிசி, 2 to 3 டேபிள்ஸ்பூன் நெய், 200 கிராம் கட்டியான தயிர், 1/2 எலுமிச்சம்பழத்தோட ஜூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்திருந்த 1 கிலோ மட்டனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா குக்கர்ல வச்சு நல்லா வேக வைக்க போறோம். மட்டனோட சேர்த்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி மட்டனை மஞ்சள் பொடி சேர்த்து கழுவுனதுனால 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியே போதுமானது. அதோட 2 டீஸ்பூன் உப்பு, அதோட மட்டன் மூழ்கிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 4 to 5 விசில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்க போறோம். மட்டன் நல்லா வேகட்டும். நம்ம பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த திண்டுக்கல் மட்டன் பிரியாணியை நம்ம ஜீரக சம்பா அரிசி வச்சு செய்ய போறோம். இந்த அரிசி பாஸ்மதி அரிசி மாதிரி நீளமா இல்லாம ரொம்ப சின்ன சின்னதா ஜீரகம் மாதிரி இருக்கும். இந்த பிரியாணிக்கு 2 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கிறேன். எடுத்திருந்த அரிசியை நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த பிரியாணிக்கு தேவையான மசாலா பவுடர் எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். மசாலா பவுடர் செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, அதாவது கொரியாண்டர் சீட்ஸ், அதோட சேர்த்து 10 to 15 CashewNuts, அதோட 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், 1 ஜாதிக்காய், 6 to 7 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 வாசனை இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஜாவித்ரி, கூடவே 2 அன்னாசி பூ. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடரா பொடிச்சு எடுத்துக்க போறோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சிருந்த பிரியாணி மசாலால இருந்து 2 டேபிள்ஸ்பூன் பிரியாணி மசாலா தான் இந்த பிரியாணிக்கு சேர்க்க போறோம். மீதியுள்ள அந்த பிரியாணி மசாலாவை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா ஒரு 5 to 6 மாசம் கெடாம அப்படியே இருக்கும். இனி பிரியாணிக்கான மசாலா பேஸ்ட் செய்யறதுக்கு 15 to 20 சின்ன வெங்காயம், அதாவது சாம்பார் வெங்காயம், 10 பூண்டு, 5 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்து சூடாக்கிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா பேஸ்ட் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட மசாலா பேஸ்ட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கைவிடாமல் வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வரணும். கிட்டத்தட்ட 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆனதும் நம்ம பொடிச்சு வச்சுருந்த பிரியாணி மசாலாலேருந்து 2 டேபிள்ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி வேக வச்சுருந்த மட்டனை இதில் சேர்த்துக்க போகிறோம். மட்டன் மட்டும்தான் இப்போ சேர்த்துக்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியை மசாலாவோட மட்டன் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 கப் கட்டியான தயிர் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது 200 to 250 கிராம் தயிர். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு, இதோட 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால நம்மளோட பிரியாணி நல்ல உதிரி உதிரியாக வரும். இப்போ இதோட சேர்த்து சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சிருந்த 1 கைப்பிடி அளவு புதினா, கூடவே 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். லைட்டாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் மட்டனை வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்க போகிறோம். 1 கப் மட்டன் ஸ்டாக் இதில் சேர்த்துருக்கோம். மட்டன் நல்லா மசாலாவோட சேர்த்து பிளெண்ட் ஆகணும். அதனால மூடி போட்டு மூடி 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும்.
20 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருந்த ஜீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்துக்க போகிறோம். 2 கப் ஜீரக சம்பா அரிசி இதில் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு ரைஸை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் மசாலாவோட நல்லா பிளெண்ட் ஆகும். இப்போ இதோட 2 கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட்டு தேவைப்பட்டால் பிரியாணிக்கு தேவையான சால்ட்டை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்ட ரைஸ் வந்து ஹாஃப் பாயில் ஆகணும். அதனால் மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். இப்போ நம்மளோட ரைஸ் வந்து முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தம் போட வேண்டியதுதான். பிரியாணியை தம் பண்ணுறதுக்கு என்னோட பழைய தோசை தவாவை சூடு பண்ண போகிறேன். தோசை தவா சூடானதும் நம்ம பிரியாணி செஞ்சு வச்சுருந்த அந்த கடாயை வந்து இதுக்கு மேலே வச்சு நம்ம தம் போட போகிறோம். தம்மில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அளவு சின்ன சின்னதாக சாப் பண்ண புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அதோட சேர்த்து 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணியை தம்மில் வைக்கிறதுக்காக அலுமினியம் ஃபாயிலை வந்து நம்ம பிரியாணி வச்சுருந்த அந்த கடாய்க்கு மேலே போட்டு நல்லா மூட போகிறேன். கேப் எதுவும் இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக மூடணும். அலுமினியம் ஃபாயில் இல்லாட்டினா சப்பாத்தி மாவை வச்சு கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவை வந்து ஓரமெல்லாம் ஒட்டிட்டு மூடி வச்சு நல்லா டைட்டாக மூடிட்டிங்கன்னா இந்த மாதிரி தம் பிரியாணி பண்ணிடலாம். இப்போ அலுமினியம் ஃபாயிலை வந்து நான் நல்லா டைட்டாக மூடிட்டு மேலே மூடி போட்டு மூட போகிறேன். மூடி போட்டதுக்கப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சு 20லேருந்து 25 நிமிஷம் வச்சு தம் வைக்கணும். வச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்மளோட திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், ரைஸ் உதிரி உதிரியாக. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரிசியும் கரெக்டான பதத்தில் வந்திருக்கு, மட்டனும் சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ.